ஏங்க கேக்குறீங்க? சென்சார் போர்டுல போய் கேளுங்க. சென்சார் போர்டுல கேட்க வேண்டியதெல்லாம் இல்ல. அண்ணாவோட கருத்து எல்லா இடங்களும் வெளியே சொல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல எனக்கு என்ன தெரியும்? நீங்க சென்சார் போர்டுல போய் கேளுங்க. நான் படம் பார்த்துட்டு சொல்றேன். படம் இல்ல அதாவது அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருந்தால் அதை மியூட் பண்ணுவாங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்கள் இருந்தால் அதை எடுக்க சொல்லுவாங்க. அதனால நான் படம் பார்த்துட்டு வந்து இதை மியூட் பண்ணது சரியா இல்லைன்னா நீக்குனது சரியான்னு நான் நாளைக்கு படம் பாக்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்கிட்ட கேட்டா எனக்கு பதில் இல்லை. நீங்க ஜனநாயகன் வரல, பராசக்தி வந்திருக்கு, அதை யோசனை பண்ணுங்க. இல்ல அதுக்குன்னு இல்ல. ஏன்னா இப்ப இந்த ஒயிட் காலர் டெரரிசம்னு சொல்றோம், ஒயிட் கோட் டெரரிசம் அதிகமா இருக்கு. மருத்துவரா இருந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால அவங்க வந்து அதனால க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே தவிர இதுவரைக்கும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜ் திறந்தவர். இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் திறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி திறந்து கொண்டிருப்பவர்கள் ஒருவரை மூடுறாங்கன்னா அதுல வந்து தீவிரவாத நடவடிக்கைகள் இருந்ததுனால மூடி இருப்பாங்க. அதுல ஏற்கனவே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட மாணவர்கள் இருந்தால் நிச்சயமா அவர்களுக்கு வேறு கல்லூரியில இடம் கிடைக்க ஏற்பாடு செய்வார்கள். அத உண்மையான ஜனநாயகன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்புறம் ஏன் அவரு அதை மீற போறாரு? அதான் எனக்கு கருத்து. ஆலோசனை பண்ண பிறகுதானப்ப தெரியும். நீங்க நான் ஆலோசனை பண்ணிட்டு வருவேன், உள்ள என்ன ஆலோசனை நடந்து நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. இல்ல நாங்க 2026 வெற்றி பெறணும் அப்படின்றதான் எங்க எல்லாரோட எண்ணமும். அதுக்கு கடுமையா உழைக்க தயார். அதனாலதான் முதலமைச்சர் இவங்களெல்லாம் பார்த்து 200 தாண்டுவோம் சொல்லும்போது எங்களுக்கு 210 நாங்க தாண்டுவோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவாதத்திற்கு போன எங்க இளைஞரணிகளை தாக்கி இருக்காங்க. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அது எப்படி சொல்றேன்னு தெரியல, அவர் போய் சொல்ல வேண்டாம். நாங்க உள்ள எதுவுமே யாராவது பிஜேபியில உள்ள வந்து துண்டை காமிச்சிங்கன்னா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க பிஜேபி வருவோம், உள்ள நாங்க பதில் பேசுவோம், அதுக்கு நீங்க சேகர் பாபு ஆளை கூட்டிட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணுவீங்களா? அதுல வேற பாருங்க, நாங்க சேகர் பாபு எங்களுக்கு கூட 100 பேர் அனுப்பியிருக்காருன்னா அந்த ரவுடித்தனம் தான் நாங்க இப்ப எதிர்க்கிறோம். அதனால நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தொலைக்காட்சியில மட்டும் இல்ல தேர்தலிலும் எதிர்த்து நிச்சயமாக பாஜக காவி படை நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது எனது கருத்து. இல்ல பேச அதாவது அரசியல் கட்சியில எது வேணாலும் இருக்கலாம், பட் அதுக்கு பேச விடாம தடுத்தா நீங்களும் பேசுங்க. அதுக்கு வன்முறை தீர்வா? வன்முறை தீர்வான்னு நான் கேக்குறேன். அது நீங்க தடுப்பு, அது அரசியல் கட்சியில யார் வேணா. நான் கேக்குறேன், எதுக்கு தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டது? எதுக்கு எரிக்கப்பட்டது? எதுக்கு எரிக்கப்பட்டது? ஒரு கருத்து கணிப்பு போட்டா உள்ள நுழைஞ்சு நீங்க எரிப்பீங்க. அப்புறம் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன். எதுக்கு யூடியூபர் வீட்டுக்கு போய் கதவை உடைச்சு ஏன் கைது பண்றீங்க? அப்புறம் நீங்க வந்து மோடி அவர்கள் ஒரு திரைப்படத்தை தடுக்கிறாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேக்குறேன். அரசியல் கட்சினா எதிர்த்து பேசதான் செய்வாங்க, உம்முன உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினால பாஜகவை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லைன்னு சொல்றேன். நீங்க வெளியே உட்கார்ந்து சேகர் பாபு ரவுடிங்களை வச்சு நீங்க அடிப்பீங்களா? சரியா? அது என்ன எதிர்கொள்ளதான் போறீங்க, தேர்தல் எல்லாம் எதிர்கொள்ளதான் போறோம். பயந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வெளியே நின்று ரவுடிங்களை வச்சு நிக்கிறாங்களாம். அவர் வந்து யாரை பார்த்தாலும் இன்னைக்கு இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், பிஜேபியை பார்த்தா பயந்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமா கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கள், கலாட்டா ரீதியாக எதிர்கொள்ளாதீர்கள் என்பதை முதலமைச்சரே அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது எனது கருத்து. என் தனிப்பட்ட கருத்து நான் சொல்றதுக்கு மாநில தலைவர் எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறாரு. பாஜக தனிப்பட்ட கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, நான் எடுத்துக்கொள்ள போறேன். அவ்வளவுதானே, என்னை யாரும் தடுக்கலையே. இன்னைக்கும் சொல்றேன், எல்லாரும் ஒன்றாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது எனது கருத்து. பிரியக்கூடாதுன்றது எனக்கு, வாக்குகள் பிரியக்கூடாதுன்னு அண்ணனும் அதே தான் சொன்னாரு, நம்ம நயனார் அண்ணனும் அதே தான் சொன்னாரு. என்னோட கருத்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. கொள்கை எதிரின்றது கொள்ளை அடிக்கிற எதிரியே
நீக்கணும்னா கொள்கை எதிரியானாலும் பரவாயில்ல. ஏன்னா அரசியல்ல 67ல ராஜாஜி அவர்கள் எல்லாம் இணைந்து காங்கிரஸை தோக்கடிச்சாங்க. அதனால இன்னைக்கு உதிரியாக இருக்கக்கூடாது, எதிரணியினர் உறுதியாக இருக்க வேண்டும் எனது கருத்து. அதுக்காக திருப்பியும் நான் விஜயை கூப்பிடுறேன், விஜய நான் அப்படின்னு இல்ல, எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கிறது, அது அவருக்கு இருக்குன்னு தான். அது எனக்கு தெரியாதுப்பா, எனக்கும் தெரியாது, கேட்டுதான் சொல்லணும், சென்சார் போர்டை தான் கேட்கணும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நானும் படத்தை பார்க்க ஆவலாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன? ஆமா, போய் தானே அப்ப ஆகணும். சட்ட விதிகளின் படி போனா போய் தானே ஆகணும். சினிமாக்கு மட்டும் போக கூடாது, திரைப்படத்தை மட்டும் போக கூடாது, சிபிஐ விசாரணை கூட போய் தானே ஆகணும். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எது நடக்குதோ அது நடக்கும், அவ்வளவு.